வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. கந்தர் அனுபூதி பாடல். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. சீரா சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. இது பாடல். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை, அதாவது ஆறு 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 பெருக்கல் ஆறு 36 தத்துவங்களையும் நான் முறைப்படி மிகச் சிறப்பாக கடந்து அதன் மேல் உள்ள நிலை, அதன் மேல் உள்ள நிலை என்பது குக சாய்சிக நிலை. அந்த நிலையை இந்த அடியேன் பெருமாறு உளதோ என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார். அதற்கு அடுத்து சீரா வருசூர் சிதைவித்து, மிகுந்த கோபத்துடன் எழுந்து வருகின்ற சூரபத்மனை அழித்து சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. தேவர்கள் அவருடைய இன்னல்கள் துன்பங்கள் உன்னிடத்திலே சொல்லி அவற்றை நீ முறையாக அதை கேட்டுக்கொண்டு அவர்கள் துன்பங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் விடுவித்து அவர்களுடைய உலகத்தை மீண்டும் அவர்களுக்கே தந்து குளிர்வித்தவனே. தேவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி வழி செய்தவனே முருகப்பெருமானே. என்னுடைய வேண்டுதல், என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறதே என்று அருணகிரியார் கேட்கிறார். என்ன கேள்வி? வாழ்வியல் நெறிகளிலே மானுட பிறவிக்கு மனித குலத்திற்கு 36 தத்துவங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை வடித்து தந்திருக்கிறது. இந்த 36 தத்துவங்களை முறைப்படி நிவர்த்தி செய்து அதன்படி நடப்பவர்கள் மேலோர் என்று போற்றப்படுகிறார்கள். அப்படி அந்த அனைத்து நிலைகளையும் நான் சிறப்பாக செய்து அடைந்து, முருகப்பெருமானே உன்னோடு கலந்திருக்கும் நிலையை தருவாயோ, அதை பெறுகின்ற நிலை எனக்கு உள்ளதோ. குக சாயுலிசே அடுத்த நிலை சாயுசிய நிலை என்று சொன்னால் குகன், குகன் என்றால் முருகன், சாயுசிய என்று சொன்னால் களத்தல், முருகனோடு சேர்கின்ற நிலை எனக்கு கிட்டுமோ. 36 தத்துவங்களை சைவ சித்தாந்தம் மனித குலத்திற்கு வடிவமைத்திருக்கிறது. அதாவது சிவத்தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் என்று 3 வகை. இந்த ஆன்ம தத்துவங்களிலே 24 தத்துவங்கள், வித்யா தத்துவங்களிலே ஒரு 7, சிவத்தத்துவத்திலே ஒரு 5, மொத்தம் 36 தத்துவங்கள். இந்த ஆன்ம தத்துவங்கள் இந்த உடலை ஆரோக்கியமாக, மனதை ஆரோக்கியமாக, அறிவினை தமது வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பிறரது வளர்ச்சிக்கும் பயனாகும்படி வைத்திருத்தல். அறிவு, மனம், உடல் 3ம் ஒரே நேர்கோட்டிலே செதுக்கி வைத்தல். தான் உயர்தல், இந்த சமுதாயத்தையும் உயர்த்தல், பிறர்க்கு உதவியாக இருத்தல். அதாவது புண்ணியங்களை சேர்க்கின்ற ஒரு பாங்குதான் இந்த ஆன்ம தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்களிலே இந்த 5 பூதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, ஐம்பொறிகள் இருக்கின்றன, ஐம்பொறிகளுடைய நுகர்வு இருக்கின்றது.
செயல் உறுப்புகள் குறிக்கப்படுகிறது, மன உறுப்புகள் குறிக்கப்படுகிறது. இங்கே 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களாக குறிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஒன்று சொல்லுகிறேன். மன உறுப்புகள் என்று வைக்கிறார்கள். அங்கே மனம், அறிவு, சித்தம், அதுக்கு அடுத்தாற்போலே அகங்காரம் வைக்கிறார்கள். இந்த 4. இப்போ மனம் இருக்கிறதே, மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனத்திலே இருள் இல்லாது பொய்யில்லாது இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், பிறர்க்கென்று உழைக்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அறிவும் மனமும் அறிவும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த அட்டயோகம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, மனமும் அறிவும் ஒன்றாக இணைந்து செயல்படும், அதிலே இயங்க வேண்டும். அகங்காரம் மமமும் மலங்களை விட வேண்டும். அதற்கடுத்து செயல் உறுப்புகள், உடம்பினுடைய செயல் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மன ஆரோக்கியத்தை இந்த ஆன்ம தத்துவங்கள் சொல்கின்றன, உடல் ஆரோக்கியத்தை ஆன்ம தத்துவங்கள் சொல்கின்றன. ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுதல், ஐம்புலன்களினால் நமக்கு ஏற்படுகின்ற நல்லவைகளையெல்லாம் ஆராய்ந்து புலன் அறிதல், தன்னை அறிதல், இப்படி மனிதனை மிக சிறப்பான மனிதனாக உயர்த்துவதற்கான தத்துவங்கள் தான் ஆன்ம தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களிலே எங்காவது பற்றாக்குறை, எங்காவது நாம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் கெடும், மன ஆரோக்கியம் கெடும், புத்தி கூர்மை இல்லாது போகும். இந்த உலகத்திலே சிறப்பான வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வு தூரத்திற்கு போய்விடும். ஆக இந்த தத்துவங்கள் சைவ சித்தாந்தம் வடிவமைத்து தந்திருக்கின்ற மனிதகுல உயர்விற்கான தத்துவங்கள், நிலைகளை அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து சிறப்பாக எய்தி அடுத்த நிலையாகிய குகசாயுளிச நிலையை, முருகனோடு ஒன்றர கலக்கின்ற நிலையை யான் எய்துவேனோ பெருமாறு உளதோ என்று அருணகிரியார் முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கிறார். இந்த நிலை அனைவருக்கும் உண்டு. அந்த நிலைக்கு ஏற்ப நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், வாழ்வியல் நெறிகளிலே உயர்த்தி கொள்ள வேண்டும். 36 தத்துவங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சிவத்தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் அனைத்தையும் நாம் படித்து உயர்வான நிலைக்கு நாம் எய்துவோம், உயர்வான நிலையில் இருப்போம். முருகப்பெருமானுடைய அருளோடு வையத்துள் வாழ்வாங்க இருப்போம். 36 தத்துவங்களை முறைப்படி பயின்று வையத்திலே உடல் நலத்தோடு, ஆன்ம பலத்தோடு, மெய்ஞானத்தோடு, புத்தி கூர்மையோடு, அனைத்து மலங்களையும் மும்மலங்க தீய எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு உயர்வான நிலையை எய்துவோம். முருகன் அருள் உண்டு. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.